அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறை சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மார்ச் மாதம் 16ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சி. ரமலான் மாதத்தில் நோன்பு பிடித்து விட்டு சில இளைஞர்கள், முஸ்லிம் இளைஞர்கள் நோன்பு திறப்பதற்காக கங்கையில் சென்றிருக்கிறார்கள். படகில் நோன்பை திறந்து விட்டு, பிரியாணியை வைத்து நோன்பு திறந்து விட்டு அந்த கழிவுகளை கங்கையிலே கொட்டியிருக்கிறார்கள். கொட்டியதோடு மட்டுமல்லாமல் அதை வீடியோவாக எடுத்து பெரிய வீராதீர செயலாக வலைதளங்களிலே பரவ விட்டிருக்கிறார்கள். போதாத வகுப்புவாதிகளுக்கு எதை சொல்லி வகுப்புவாதத்தை வளர்க்கலாம், எதை சொல்லி சிறுபான்மையை தாக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது. காவல்துறையில் புகார் செய்யப்பட்டது. உடனடியாக அந்த இளைஞர்களை கைது செய்தார்கள். 6 செக்ஷன் மேல வழக்கு. மதத்தை புண்படுத்தியது, பகைமையை உண்டாக்கியது, பிரிவினைகளை உண்டாக்கியது, நீர்நிலைகளை மாசுபடுத்தியது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்தது என்று பல செக்ஷன்ல வழக்க போட்டு உள்ள தள்ளியாச்சு. இப்போ இந்த பிரச்சனையை நம்ம 2 கோணத்துல அணுகலாம். ஒண்ணு, இந்த இளைஞர்கள் செய்தது சரியா தவறா? முதல் கேள்வி. நோன்பு திறக்க கங்கையில் போனதோ, கங்கையில் வைத்து நோன்பை திறந்ததோ தவறு என்று சொல்ல முடியாது. அதில் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு செயல்தான். ஆனால் அந்த கழிவுகளை நீங்கள் ஒரு நீர்நிலையில் நீங்கள் கொட்டலாமா? அப்படி செய்வது சரியா? அதை வீடியோ எடுத்து போட வேண்டுமா என்ற கேள்விகள்லாம் இருக்கு. பொதுவாக இஸ்லாமிய விதி சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாக்க என்பது இஸ்லாத்தினுடைய விதி. தூய்மை இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. அத்தோடு அவர் சொன்னார்கள், நீர்நிலைகளிலும் நிழல் தரும் மரங்களுக்கு கீழும் நீங்கள் மலம் கழிக்காதீர்கள், தேங்கி கிடக்கும் குட்டைகளில் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்றெல்லாம் நமக்கு கட்டளைகள் இருக்கின்றன. ஆக சுற்றுப்புற சூழ்நிலைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வதும் இறை நம்பிக்கையிலே ஒரு பகுதி. தெருவில் கிடக்கும் தொல்லை தரும் பொருட்களை அப்புறப்படுத்துவதும் ஒரு தர்மம், ஒரு அறம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக இவையெல்லாம் நமக்கு தருகின்ற பாடம். சூழ்நிலைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வதும் மார்க்கத்தில் ஒரு பகுதி. இதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். 2வது, இந்த இளைஞர்கள் செய்த தப்பு. இது என்ன வீடியோ எடுத்து போட வேண்டியிருக்கு? என்ன பெரிய சாகச செயலா, வீரதீர செயலா? மக்களுக்கெல்லாம் நீங்க நோம்பு திறந்தது எல்லாத்துக்கும் தெரிய வேண்டுமா? நீங்க பிரியாணி சாப்பிட்டது எல்லாத்துக்கும் தெரியணுமா? இவையெல்லாம் தேவையற்ற செயல்கள். 2வது, நமது நாட்டு சூழ்நிலைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உத்தரப்பிரதேசம் எப்படிப்பட்ட ஒரு மாநிலம்? சாதாரணமாக செய்கின்ற தவறுகளை கூட வகுப்புவாத கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற ஒரு மாநிலம். வீட்டிற்குள் புகுந்து ஃப்ரிட்ஜிலே என்ன கறி வச்சிருக்கான் என்று சொல்லி அந்த கறியை எடுத்துட்டு போய் அது மாட்டிறைச்சி தானா ஆட்டிறைச்சி தானா என்று பரிசோதனை முடிவு வருவதற்கு முன்னாடி அந்த ஆளை அடிச்சு கொண்டாங்க, அகலாக் என்போர. அப்படிப்பட்ட ஒரு வகுப்பு துவேஷம் மூட்டப்பட்ட மக்களை ஒரு கொதுநிலையில் வைத்திருக்கின்ற ஒரு மாநிலமாக நாம் அதனை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அத்தோடு இந்து சகோதரர்கள் பெரிதும் மதிக்கின்ற அந்த கங்கையை நாமும் துப்புரவாக வைத்துக் கொள்வதில் நமக்கும் பொறுப்பு உண்டல்லவா? ஏனென்றால் இஸ்லாத்திலே பிறர் மனங்களை காயப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. உலாத்த சுப்புல்லதீன தூன மின் தூனில்லா, மற்றவர்களை வணங்குகின்ற அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள், அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, அந்த கருத்தை நீ ஏத்துக்கிறதே இல்லையோ அது வேற விஷயம். ஆனா அவங்க உணர்வுகளை காயப்படுத்துறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது என்பது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆக இது நீங்கள் செய்த தவறு. சரி, இந்த பிரச்சனையுடைய இன்னொரு பக்கம் அரசு செய்தது என்ன? சரியா சார், இந்த பையங்க தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு தான். சரி, கூப்பிட்டு கண்டிச்சு இனிமே இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கப்பா என்று அவங்க அனுப்பியிருக்கலாம். ஒரு சின்ன அபராத தொகையை போட்டிருக்கலாம். 6 செக்ஷன் அதுக்கு. இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யறதுக்கு 6 செக்ஷன்ல வழக்கு போட்டு இன்னும் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இது எதை காட்டுது? உங்களுக்கு கங்கையை காப்பாற்றுவதல்ல நோக்கம், கங்கையை தூய்மைப்படுத்துவதல்ல உங்கள் நோக்கம், சிறுபான்மையினரை குறிவைப்பதுதான் உங்களுடைய நோக்கம். கங்கையை தூய்மையை காப்பாற்றுவதில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் செத்த பிணங்கள் மிதக்கின்றனவே, அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்?
மனித கழிவுகள் அங்கே வந்து கலக்கின்றனவே, என்ன செய்கின்றீர்கள்? தொழிற்சாலை கழிவுகள் கங்கையிலே வந்து கலக்கின்றனவே, அவற்றை என்ன செய்கின்றீர்கள்? இந்த இளைஞர்கள் செய்த மோசமான குற்றங்களை மற்றொரு செய்து கொண்டிருக்கிற அவள் மீது நடவடிக்கை போட்டீங்களா? எந்த செக்ஷன்ல போட்டீங்க? 6 செக்ஷன்ல போட்டீங்களா? 10 செக்ஷன்ல போட்டீங்களா? ஆக இதெல்லாம் நீங்க வந்து ஒரு வகுப்புவாத கண்ணோட்டத்தோடு செய்கின்ற ஒரு செயலாகத்தான் நாம் இவற்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக எல்லாத்திலுமே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை நிலை. ஒரு தவறை ஒரு சமூகம் செய்தால் அவர்களுக்கு நடத்துகின்ற முறை வேறு, அதே சமூகத்தை பிடிக்காத அதே தவறை பிடிக்காத சமுதாயம் செய்தால் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை வேறு. இது நாட்டுக்கு நல்லதல்ல. ஆளுக்கு ஒரு நீதி என்று வைத்துக் கொண்டு செயல்படுவது, எந்த வகையிலேனும் சிறுபான்மையினருக்கு தொந்தரவுகளை கொடுப்பது என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் மிகவும் நல்லதல்ல. ஆகவே இந்த போக்கை விட்டுருங்க. இதனால எதுவுமே ஆக போறதில்லை. நீங்கள் சிறுபான்மையினரை துன்பப்படுத்தினால் நாடு வளர்ந்துடுமா? சொல்லுங்க. நீங்க சபுகா சாத் சபுகா விகாஸ், எல்லோருக்கும் எல்லாம் கிட்ட வேண்டும் என்று சொல்லிட்டு இது போன்ற காரியங்களால் நாடு வளர்ச்சி அடையுமா? நாடு முன்னேற்ற பாதையில் சென்று விடுமா? ஆகவே உங்களுடைய எண்ணமெல்லாம் ஓரிடத்தில் தான் குவிந்திருக்கிறது. ஆக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை பழிவாங்குவதும் அவர்கள் மீது கொடுமை இழைப்பதுதான் நோக்கமாக இருக்க தவிர நாட்டின் வளர்ச்சி உங்கள் கண்ணோட்டத்தில் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஆகவே இது போன்ற காரியங்களை விட்டுவிட்டு, அதுவும் காவல்துறை எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டிய காவல்துறை, வகுப்புவாத சிந்தனைகளை விட்டு மேம்பட்டு வர வேண்டிய காவல்துறையே வகுப்புவாதத்தில் சிக்கிக்கொள்ள என்றால் நாடு எங்கே போய்கொண்டு என்பதை பற்றி அனைத்து மக்களும் சிந்திக்க வேண்டும்.